அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று மனித குலத்துக்கு எதிரான சக்திகள் ஓங்கி நிற்கிறது. அவர்களுடைய அதிகாரம் இந்த மண்ணில் முழுமையாக பதிந்துவிட்டால் மனிதனாகவே வாழ முடியாது. யாருன்னா பிராமணர்கள் கூட்டம்தான். அந்த கூட்டம் இன்று அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டது. இந்த மண்ணில் மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்றால் பிராமணர்களுடைய அதிகாரம் குறைய வேண்டும். அப்போ தான் அந்த மண்ணில் வாழ முடியும். இல்லைன்னா அந்த மண்ணில் யாருமே வாழ முடியாது. எல்லோரும் முஸ்லீம்கள் மட்டும்தான் அவர்கள் எதிரி அப்படின்னு எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அனைவருமே பிராமணர்களுக்கு எதிரி தான். அடியாள் வேலைக்காக நாட்டுப்பற்றை சொல்லி இந்து மதத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி முஸ்லீம்களுக்கு எதிராக அடியாள் வேலை பார்க்க வைக்கிறான். இதற்கு கைக்கூலியாகத்தான் சீமான் அவன் வாரான். தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு 70 வருஷத்துக்கு மேலே பிராமணர்களுடைய அதிகாரம், அரசியல் அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. அதற்காக பல யுத்திகளை கையாண்டு தமிழ் மண்ணில் அல்லது திராவிட மண்ணில் கால் பதிக்க முடியவில்லை. பல யுத்திகளில் சீமான் யுத்தி தான் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கை கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரியாரை கையில் எடுத்து எல்லோருக்கும் நிறைகுறை இருக்கும். அந்த குறையை கண்டுபிடிச்சு பெரியார் ஹாஹா அப்படி சொல்லிட்டான், ஹாஹா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படின்னு ஒரு சிரிப்பு வராமல் அவன் சிரிப்பு கைதட்டுற தற்கூரி கூட்டங்கள் ஒரு கூட்டம். ஏண்டா சீமா இப்படி பேசுகிறதுக்கும் நீங்கள் சேரில் உட்காந்து கைதட்டி சிரிக்கிறதுக்கும் காரணமே திராவிட கோட்டை தான். அவன் சீமா பாணியில் சொல்லணும்னா திராவிட கடப்பாறை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிராமணர்களுடைய அதிகாரம் அவர் கையில் முழுமையாக இருக்கும்போது முதலில் அவன் செய்தது என்ன? ஒரு இனம், தமிழ் இனம், அதை மட்டும் கையில் எடுத்துக்குவோம். இந்தியா பல நாடுகளின் தொகுப்பு தான் இந்தியா. அதில் தமிழ்நாடு ஒரு மொழி பேச தாய்மொழிக்காரனை ஜாதி பெயரை சொல்லி பிரிச்சுட்டான். ஏன் பிரித்தான்? அவன் தான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த ஜாதி முறையை புகுத்திட்டான். அந்த காலத்து மன்னர்களை வச்சு புகுத்திட்டான். அதனால எவ்வளோ கேடு. நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். அதுக்கெல்லாம் போக வேண்டாம், சுருக்கமாக முடிச்சிருவோம். ரெண்டாவது என்ன பண்ண? பிராமண கோட்டை, பாப்பாங்கோட்டை, இந்த சூனா சொன்ன மாதிரி சூனா அவன் சொன்ன மாதிரி பாப்பாங்கோட்டை என்ன பண்ணுச்சு? ஜாதியை புகுத்துச்சு, கல்வி கொடுத்த மறுத்துச்சு, கல்வி கற்க கொடுக்காது. 2000 ஆண்டுகள் எந்த நாட்டிலுமே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்த எந்த நாடுமே இல்லை. அது இந்தியாவில் மட்டும்தான், பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி. இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுடைய மிகவும் பெரும்பான்மையான மக்கள் என்று ஜாதி ரீதியாக காணும்போது அந்த மக்களையெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சு அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தினது இதே பாப்பாங்கோட்டை தான். இந்த 3 விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மூட நம்பிக்கை, பெண் அடிமை, அதெல்லாம் வேறு, அதையும் எடுத்துக்குவோம். ஆனால் அதுக்கெல்லாம் டீப்பாக போக வேண்டாங்கிறதுக்காக அதை சுருக்காமல் முடிச்சிடுறான். இந்த ஆரிய கோட்டை, இந்த பிராமண கோட்டை, அல்லது சீமான் சொன்ன மாதிரி பாப்பாங்கோட்டை,
இந்த கோட்டையை இடித்தது எது? கடப்பாரை. எந்த கடப்பாரை? திராவிட கடப்பாரை. அந்த கடப்பாரை பாப்பாங்கோட்டையை இடித்ததுனால தான் உனக்கு இன்று கல்வி கிடைச்சது. இன்னைக்கு மேடையில் ஏறி சிரிக்கிற, உனக்கு தற்குறி கூட்டம் விசில் அடிக்குதுல்ல, இந்த உரிமையை கொடுத்தது இந்த திராவிட கடப்பாரை, இந்த திராவிட கோட்டை. அதை நீ மறந்துடாத சீமான். அவனுக்கு பின்னால் நிற்கிற தற்குறிகள். திராவிட கோட்டைனால தான் உன்னையால் பேச முடியுது. இல்லைன்னு பேச முடியுமா? வீதியில் நடமாட முடியாது. ஒருத்தையும் இன்னொரு வீதியில் நடமாட முடியாது. அதுதான் பாப்பாங்கோட்டை. ஞாபகம் வச்சுக்க. கல்வி கற்றிருக்க முடியாது. நீ இப்படி தெளிவாக செந்தமிழில் கவிதை பாட முடியாது, செந்தமிழ் பேச முடியாது. இதையெல்லாம் உரிமையை பெற்றுக் கொடுத்தது யார்? திராவிட கோட்டை. அந்த கோட்டையை நான் இப்போ கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னா, அப்போ நீ எதுக்கு வர? ஜாதிய நிலைநிறுத்துறதுக்கு வர. பாப்பான் பேச்சை கேட்டு கல்வி கற்கக்கூடாது. அதுக்கு தான் நீ மாடை ஓட்டி மாட்டுக்கு மாநாடு நடத்தின உலகத்தில் நீ ஒருத்தன் தான்டா. மாடு நம்மளை மாதிரி தான். சீனாவும் பால் கறக்கிறதுல முதன்மையான நாடு. அங்கே அந்த நாட்டில் எந்த தலைவனாவது மாட்டுக்கு மாநாடு நடத்தியிருப்பானா? நீ தாண்டா நடத்தின சூனா. அப்போனா என்ன? பாப்பான் கோட்டையில் கல்வி கற்கக்கூடாதுங்கிற அவன் கொள்கை. அந்த கொள்கையை மறைமுகமாக தாங்கி வர கல்வி, அதை மறுக்கிற. அதை மறுக்கணும் அப்படிங்கிற அவனுடைய கொள்கைக்கு நீ வர. உன்னை நம்பி இந்த சில்லறைய அல்லக்கை பயலுக பின்னால் திரிகிறாங்க. சீமானை ஒழிச்சு கட்டாமல் இருக்கு இந்த திராவிட திருட்டு கும்பல். உன் பாணியிலே சொல்கிறேன், திராவிட திருட்டு கும்பல். உன்னை கை வச்சா எல்லா ரைடு பணத்தை அள்ளிட்டு போயிடுவாங்கிறதுக்காக பயந்து ஒடுங்கி போயிருக்கேன். நீ பல அக்கிரம அநியாய வீதியில் பேசிக்கிட்டு சமுதாயத்தை தவறான வழி நடத்துறதுக்கு உன்னை ஜெயிலில் வைக்கணும், இல்லைன்னா என்கவுண்டரில் ஓடணும். அதை திராவிட தலைவர்கள் செய்யவில்லை. திராவிட கோட்டையில் உள்ள குறை எது தெரியுமா? கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், சசிகலா குடும்பம், ஜெயலலிதா குடும்பம். இது மட்டும்தான் எல்லா மக்களையும் வறுமையில் போட்டு இன்று அது ஒரு குறையாக இருக்குது. அந்த குறையை தவிர திராவிட கோட்டையில் எந்த குறையும் இல்லைடா சூனா. உன்னை அகற்றினால்தான் திராவிட கோட்டை வளரும். பொதுமக்கள் அனைவரும், தமிழ் மக்கள் அனைவரும் இந்த சீமானை விரட்டி அடிக்க இந்த நல்நாளில் முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம்.